வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம பார்க்க போறது ரியல் இன்டென்ஸ் ஆக்ஷன் டிராமாவா பேசப்பட்டும் களம் காவல் படத்தின் ரிவ்யூ. கதை என்னன்னா, ஒரு சாதாரண மனிதன் அதிகாரம் நிறைந்த அமைப்புகளுக்கு எதிராக எப்படி நிக்கிறான், அந்த பயணத்துல என்னெல்லாம் சோதனைகள் வருது, அவங்க எல்லாத்தையும் படமானது ரியல் ஆண்டோன்ல சொல்லுது. ஆனா அடுத்ததுல கதையே கையில் பிடிச்சு கொண்டு போகுது. நடிப்புல ஹீரோ ரொம்ப நேச்சுரல், ஓவர் எதுவுமே இல்ல. வில்லன் பாத்திரம் செம வலிமையான எழுத்து வரும்போது உடனே ஒரு டென்ஷன் செட் ஆகுது. சப்போர்ட்டிங் காஸ்ட் கூட கதைக்கு பேராதாரம். டெக்னிக்கலா பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபிரா ரியலிசத்தை செம்மையா எடுத்துருச்சு. கிராம சூழல், மாலையங்கால ஷாட்ஸ், பஸ்ட், பிஜிஎம் சில இடங்களில் சூப்பர் வேலை செய்கிறது. எடிட்டிங் இன்னும் டைட்டா இருந்தா இன்னும் உயர்ந்திருக்கும். படத்தோட பலத்தங்க என்னன்னா, ரியல் நரேஷன், வில்லனோட கமாண்டிங் பிரசன்ஸ், கடைசி 30 நிமிஷத்துல வரும் கிளைமேக்ஸ் சரியான கூஸ் பம்ப்ஸ். ஆனா சில குறைகளும் இருக்கு. தொடக்க பேச சற்று தீமை, சில இமோஷனல் சீன்ஸ் நீள்கிறது, பெண்களின் பாத்திரங்களுக்கு அதிக ஸ்பேஸ் இல்ல. மொத்தத்துல களம் காவல் ஒரு மாஸ் படமே இல்ல. ஆனா ரியலிசம், கோபம், உணர்ச்சி, ஆக்ஷன் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி சொல்லிட்டு இன்டென்ஸ் ஆன கதைகளை விரும்புறவங்களுக்கு இது ஒரு நல்ல படம். என்னோட ரேட்டிங் 3.75 out of 5. நன்றி நண்பர்களே. இப்படி ஒரு சிறந்த ரிவ்யூவுக்கு லவ், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.